நான் கலந்து ஏசப்பான்னு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏசப்பா எக்காரணம் நம்ம எனக்கு தடையே வந்துடும் ஏசப்பான்னு நான் இருக்கேன். அந்த 40 நாள் ஜெபத்தில் 2 நாள் தான் வரல. அது முக்கியமான சூழ்நிலை வர முடியாத காரணத்தினால வர முடியல. ஆனாலும் கூட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கீழ்ப்படி வைக்குது. ஐயா சொன்ன வார்த்தைகளும் அந்த ஐயா சொன்ன வார்த்தைகளும் அம்மா சொல்கிற வார்த்தைகளும் ஒவ்வொன்றையும் நான் மனசில் எழுதிப்போம். எனக்கு கீழ்ப்படுத்த வச்ச தேவனுக்கு கொடான கூடி நன்றி. எதை பிடிச்சாலும் பயம் ஏசப்பா, எது எடுத்தாலும் பயமாக இருக்கு. நான் என்னப்பா செய்யுது நான் கேட்கும்போது 40 நாள் ஜெபத்தில் என் பயத்தை போகணும். ஏசப்பா உனக்கு பயமே இல்லைம்மா, நான் இருக்குப்பா, நான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்போ நான் ஏசப்பா முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நாளைக்கு பார்க்க எனக்கு நான் கேட்டுக்கிட்டேன். ஏசப்பா என்னோட பேசுங்கப்பா, நான் ஒரு பாவி ஏசப்பா, என்னை ரட்சித்தீங்க, என்னோட பேசுங்கப்பா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும் ஏசப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ சபையில் வழிவிடத்தில் ஏசப்பா நான் கண்ணால் நான் பார்த்தேன். கால் மேலே கால் போட்டதையும் பார்த்தேன். ஐயாவோட பேசுறதையும் நான் பார்த்தேன். நாங்கள் இருந்து ஜெபம் பண்ணுற இடத்துல ஐயா இருந்தாங்க. ஏசப்பா மேலேருந்து ஐயாவோட தலையில வச்சு கை ஜெபம் பண்ணதை கண்ணால் பார்த்தேன். அப்போதான் நம்ம சர்ச்சில் ஏசப்பா இருக்காங்க நான் முழுமையாக விசுவாசேன். என்ன இன்னும் ஏனதானும் இருந்தேன். எனக்கு அதிகால ஜெபமே பண்ண மாட்டேன். நான் ஏசப்பா நான் அதிர்ஷ்டம் பண்ணேன். நிறைய எதிரியா தூக்கம் தான் இருக்கும். இந்த காலை அதிகாலை ஜெபம் பண்ண வச்ச ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசணும்னு கற்று தந்துருக்காங்க. இந்த 40 நாள் ஜெபத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், சின்னவங்கள்ட்ட எப்படி பேசணும், நம்ம வார்த்தைகளை பார்த்து பேசணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் கற்றுக்க அந்த ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. எல்லாம் சபையில் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்த ஏசப்பாவுக்கு கோடி சோத்திரம். அதே மாதிரி நான் நிறைய ஊழியம் செய்யணுங்கிற ஆசை எனக்கு நிறையா உண்டு. கைவிட்டு ஊழியம் செய்யணும்னு ஆசை. நான் ஏசப்பாட்ட கேட்டேன். நான் உண்மையாக நேசிக்கிறேன் ஏசப்பாவை. ஏன்னா எதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. பிள்ளைகளை குறித்து ஐயா வரப்பெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் பயத்தால் பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, ஏசப்பா இருக்காங்க பயப்படாதீங்க. அவங்க ஒரு ஊழியர் ஐயா ஊழியர் அம்மா, நான் ஒரு அப்பா அம்மாவை தான் நான் பார்க்குறேன். யார் என்ன நினைச்சா எனக்கு பரவாயில்ல. அவங்களும் எனக்கு ஒரு அப்பா அம்மா, சின்ன வயசுல எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் கூட அவங்கள எனக்கு தெய்வத்துக்கு அடுத்தது அவங்கள தான் நான் நேசிக்கிறேன். ஏசப்பா என்னை முழுமையாக வழிநடத்துங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஏசப்பாவுக்காக நான் வாழணும். இந்த கைவிட்டு ஊழியம் தடை இல்லாமல் நான் செய்யணும். ஏசப்பா ராஜாவே என்னை மன்னிங்க.